அன்னியை பார்ப்போம். ஷர்மிளா அன்னி அழகும் இளமையும் கொண்ட ஒரு தேவதை. கட்டுக்கோப்பான உடல் மாநிறம் அழகு. எப்போதும் புடவை, ராத்திரியில் மட்டுமே நைட்டி அணியம். இப்படி ஒரு வர்ணனையை கேட்டு உங்களுக்கு பார்க்கணும்னு தோணும்போது பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கும் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு நாள் அன்னைக்கு அல்வா வாங்கி தரணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. நண்பர்களே, கதையை முழுசா கேளுங்க, சூப்பரா இருக்கும். இது ஒரு உண்மையான கதைதான். வீட்டில் அப்பா, அம்மா, அண்ணன், அண்ணி, நான் மட்டும் இருக்கிறோம். அக்கா ரேகாவுக்கு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாள். ரேகா அக்காவுக்கு தான் நன்றி சொல்லணும். பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வகையில்தான் ஷர்மிளா அண்ணி இங்கு வந்திருக்கிறாள். என்னை விட அண்ணி 3 மாதம் பெரியவள். 24 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தவள் கண்கள் வழியே இதயத்துக்குள் நுழைந்து தினமும் இம்சை கொடுக்கிறாள். வேலையில்லா பட்டதாரியான நான் இங்கிருந்து அண்ணியை பற்றி நினைக்க அண்ணன் மீது பொறாமையும் ஆத்திரமும் ஏற்பட்டது. அண்ணன் ஓலா கம்பெனி ஒன்றில் சூப்பர்வைசராக இருக்கிறான். காலையில் வேலைக்கு கிளம்பி போனான். ராத்திரி 8:30 மணிக்கு மேலதான் வருவான். வீட்டில் அப்பா காலையில் வாக்கிங் போவார். 10 மணிக்கு போய் 3 மணி நேரம் வெட்டி நியாயம் பேசிட்டு வருவார். மற்ற நேரங்களில் முடியாத அம்மாவுக்கு சவரட்சணை பண்ணிக்கிட்டு வீட்டிலேயே இருப்பார். அழகான அம்சமானவங்களை பார்க்கிற போது செல்லமா சொல்லிக்குவேன். இது எனக்குள்ள பொதுவான கோட்பாடு. நாளாக அன்னைக்கிட்ட சரளமா பேச ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல தம்பி தம்பின்னு கூப்பிட்டு பேசியவன் அப்புறம் குமார்னு பேர் சொல்லி கூப்பிடவும் கூச்சம் சங்கோச்சம் எல்லாம் போயிடுச்சு. சமயத்துல நானும் நீவா போன்னு பேசுவேன். உறவும் உரிமையும் பரஸ்பரமானது. படிப்பு, வேலை, காதல் பத்தி எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் பேசி கலாய்ப்பதுண்டு. அன்னையோடு பேசுற போதெல்லாம் பார்த்து பேசுவேன். ஒன்னும் சொல்லத் தோணாமல் பார்வையால் எரித்து மூடிக்குவாள். இருந்தாலும் எப்படியாவது பேசி அவளை என் வழிக்கு கொண்டு வரணும் என்ற ஆசை தினம் தினம் துளிர்விட்டு கொண்டிருக்கும். ஒரு தடவை என் ரூமுக்கு வந்தாள். மொபைலை காட்டி, குமார், என்னோட இதுல சார்ஜ் ஏத்தணும். உன்னோட சார்ஜர் பின் இதுல ஏறுமா பாருன்னு சொன்னாள். அண்ணி செல்போனை சொன்னாலும் நான் அதையே நினைச்சுக்கிட்டு என்னோட பின் சரியா இருக்கும். அண்ணி இருங்க, நான் ஏத்துறேன்னு சொன்னேன். இப்படியே ஒரு 2 மாசம் போச்சு. ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது குமார், என்னோட சமையல் உனக்கு பிடிச்சிருக்கா? ஒன்னும் சொல்லாம சாப்பிடுறியேன்னு கேட்டாள். குறை இருந்தால் தானே சொல்வதற்கு. உங்ககிட்ட எல்லாம் நல்லா இருக்கு அண்ணி. எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. உங்க கெட்டனா எனக்கு புரியல. உங்க குணம், உங்க பேச்சு பழகும் விதம், கை பக்குவம், குடும்ப பாங்கு. இப்படி இருக்கிற எல்லாமும் தான்னு சொன்னேன். அர்த்த பார்வையுடன், அதாவது புரிந்தும் புரியாதவள் போல ஓ என்றாள் அண்ணி. இப்படி கேட்டதும் எனக்குள் ஒரு வேகம் வந்தது. உங்க சமையல் மட்டும் இல்ல அண்ணி. நீங்க நிக்கிற ஸ்டைல், அந்த புடவை கட்டு எல்லாமே ஒரு தனி அழகுதான் அப்படின்னு கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு சொன்னேன். அண்ணி உடனே வேலையை நிறுத்திட்டு, என்ன குமார், பேச்சு எங்கேயோ போகுது? தம்பி மாதிரி பழகுவேன்னு பார்த்தா இப்படி புகழுறையேன்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டாங்க. அந்த சிரிப்பு எனக்கு இன்னும் தெம்பை கொடுத்துச்சு. இல்ல அண்ணி, உண்மையே சொல்றது இல்ல. என்ன தப்பு? அண்ணன் கொடுத்து வச்சவர்னு சொன்னேன். அண்ணி முகம் லேசா சிவந்தது. சரி சரி, ரொம்ப ஐஸ் வைக்காத. போய் வேலைய பாருன்னாங்க. வேலை செய்யணும்னா எனர்ஜி வேணும் அண்ணி. நீங்க கையால ஒரு கப் காபி போட்டு தந்தா நல்லா இருக்கும்னு உரிமையா கேட்டேன். அவங்களும் சளைக்காம காப்பி தானே போட்டு தந்தா போச்சுன்னு சொல்லிட்டு பால் பாத்திரத்தை எடுத்தாங்க. அவங்க காப்பி போடும்போது அந்த இடமே ஒரு விதமான நெருக்கத்தை உருவாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த நேரத்துல தான் மெதுவா மாவு பிசையுற மேட்டருக்குள்ள நுழைஞ்சேன். நான் கூட சமைப்பேன். அன்னை காலேஜில் படிக்கிற போது ஹாஸ்டல்ல தங்காமல் ஃப்ரெண்ட்ஸ்களுடன் ரூம் எடுத்து தங்கின போது சமைச்சிருக்கேன்.
பரவாயில்லையே, அப்போ வேலை கிடைக்கிற வரையில எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை. கண்டிப்பா அண்ணி, நீங்க திக்குமுக்கு ஆடுற அளவுக்கு ரொம்ப சிறப்பா உதவி செய்வேன். அண்ணி, நீங்க அசந்துடுவீங்க பாருங்களேன்னு நான் சொன்னேன். அதையும் ஒரு நாள் பார்க்கத்தானே போறேன். யதார்த்தமா சொல்றாளா? இல்லை, ஒரு நாள் பார்க்கலாம்னு சொல்றாளான்னு கொஞ்சம் குழம்பினேன். பூரி சப்பாத்திக்கு கூட நான் தான் மாவு பிசைவேன். அண்ணி, ஹாட்டா இருக்கிற மாவு கூட பிசைய பிசைய நல்லா சாப்டா ஆகும். நான் வேணும்னா உங்களுக்கு பிசைஞ்சு விடவான்னு கேட்டு சாப்டா இருந்தால்தான் அப்பளம் போட ஈஸியா இருக்கும். பூரி போடுறப்ப சொல்றேன். அதுவரையில் வேற ஏதாவது செய்யலாம்னு சொல்லிட்டாள். நான் ஆசைப்பட்டு பேசுற மாதிரி அவளும் என் பேரில ஆசை வச்சு பேசுறான்னு நினைச்சுக்குவேன். இப்படியே பேசி பேசி அண்ணிய சம்மதிக்க வச்சிடணும். ஒரு நாள் வெளியில எங்கேயும் போக பிடிக்காமல் அண்ணிய விட்டு பிரிந்து இருக்கவும் முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அன்றைக்கு அண்ணி செமையா அழகா பழிச்சுன்னு இருந்தாள். எப்படியாவது அண்ணிகிட்ட விருப்பத்தை சொல்லி கேட்டிட வேண்டியதுதான்னு நினைச்சு அம்மாவை பார்த்தேன். அவங்க தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வெளியில போயிருக்கிறார். நிம்மதி பெருமூச்சு விட்டு அண்ணிய பார்க்க கிச்சனுக்குள் நுழைந்தேன். அண்ணி என்று கூப்பிட்டதும் திரும்பி பார்த்தாள். என் பார்வையின் பொருள் புரியாமல், என்ன குமார், ரொம்ப நேரமா ஹாலுக்கும் ரூமுக்கும் நடந்துகிட்டு இருக்கே, என்ன விஷயம்? ஏதாவது வேணுமான்னு கேட்டாள். ஒரு விஷயம் பேசணும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசனையா இருக்கு. அண்ணி, எனக்கு வேலை இருக்கு. யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. அப்புறமா பேசலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டாள். அப்புறம் ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை. அதிர்ச்சியானவள், குமார், என்னை இது வழியை விடு, ஒரு அண்ணிகிட்ட இப்படித்தான் பேசுவியான்னு நூசு சொல்லி நகர்ந்து நின்றாள். அறிவில்லை. இப்படியா நீ பண்ணுவேன்னு சொல்லி என் கையை தட்டிவிட்டு அறைக்குள் சென்று கதவை அடைச்சுக்கிட்டாள். இருப்பினும் அடுத்த 4 நாள் அண்ணி என்கிட்ட முகம் கொடுத்து பேசல. எனக்கு உறுத்தலா இருந்துச்சு. நான் நடந்துகிட்ட அநாகரிக செயலை பற்றி வீட்டில் சொல்லாதிருந்தது. துணிச்சலையும் நம்பிக்கையையும் கொடுத்தது. சாரி அண்ணி. அப்போ நான் லைட்டா குடிச்சிருந்தேனா? அதான் தப்பு பண்ணிட்டேன். சாரி. வேலை வித்து இல்லாம வெட்டியா இருந்தால் இப்படித்தான் குடிக்க தோணும். உன் அப்பா தண்ட சோறுன்னு திட்டறாரு. உன் அண்ணன் வெட்டி ஆபீசர்னு வைரார். அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாம அண்ணன் பொண்டாட்டிக்கு ரூட் விட்டுக்கிட்டு இருக்கே. இல்ல, மறுபடி ஒரு நாள் நான் குடிச்ச மாதிரி சீட் பொண்ணா, அவள் கல் நெஞ்சுக்காரி, மனசுல ஒருத்தனை வச்சுக்கிட்டு எப்படி மனசார இன்னொருத்தனிடம் வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு புரியல. துரோகம், பச்சை துரோகம், முன்னும் இல்லாத காதலியை திட்டினேன். குமார், யாரை சொல்றேன்? யாரு யாருக்கு துரோகம் பண்ணினாங்க? குடிச்சு சுட்டு உளறியான்னு கலவரத்துடன் கேட்டாள். இல்ல அண்ணி, இன்னைக்கு நான் குடிக்கல. நினைக்க நினைக்க ஆத்திரமா வருது. நான் ஒருத்திய லவ் பண்ணினேன். கண்ணாலம் கட்டிக்க அவசரப்படுத்தினாள். இருடி, வேலை கிடைக்கட்டும், புறவு பண்ணி கொள்ளலாம் என்று சொன்னேன். காத்திருக்க முடியாமல் ஓடிட்டாள். வெட்டத்த தொலை யாரும் யாருக்காகவும் பொறக்கிறது இல்லை. பொண்ணுங்களுக்கு வர்ற நெருக்கடிதான். அது ஏன்னா அவளை பார்க்க அச்சு அசல் உங்களைப் போலவே இருப்பாள். ஓ, அதான் நீ என்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்க்கிறியா? நான் அப்படி பேசுறதை அண்ணி ஆரம்பத்தில் முகம் சுழித்தாலும் நான் பேச பேச ரசிப்பதாகவே தோணுச்சு. ஏன்னா எதிர்ப்பு தெரிவிக்கல, திட்டி தீர்க்கலே. ஆமாம் அண்ணி, குடிக்கலன்னு சொன்னேன். குடிச்சிட்டு கண்ட மேனிக்கு உளறு போய் ரெஸ்ட் எடு. அப்புறம் பார்க்கலாம். சரியா? நான் ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. அண்ணி, நீ யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியான்னு கேட்டதும் அண்ணி அதிர்ந்து விட்டாள். அதெல்லாம் கிடையாது. தயங்கி தயங்கி சொன்னதும் எனக்கு சந்தேகம் வந்து, போய் சொல்றீங்க அண்ணி. வார்த்தை தடுமாறுது. தலை கீழா குனியுது. என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு கேட்டேன். இங்க பாரு குமார், காதல் பொல்லாதது. அது இல்லாத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லோருக்கும் காதல் ஏற்படுகிறது.
சகஜம் தானேன்னு சொல்லி காதலித்ததை மறைமுகமாக ஒப்புக்கொண்டாள். காதல் எப்படி பொல்லாதோ அதுபோல ஆசையும் பொல்லாதது. அன்னிசை கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் இப்படியா கேட்பேன்னு அண்ணி கேட்டதும் சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க கேட்டேன். இல்லைன்னு தைரியமா சொல்ல வேண்டியதுதானே, அண்ணனுக்கு தெரியுமா என்று கேட்டேன். அண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தாங்க. அப்புறம் மெதுவா சொன்னாங்க, காதங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது குமார். ஆனா கல்யாணம்ங்கிறது ஒரு வாழ்க்கை. சில விஷயங்களை நாம நினைச்சாலும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு பெருமூச்சு விட்டாங்க. அவங்க கண்ணுல ஒரு சின்ன இயக்கம் தெரிஞ்சது. நான் விடாம அப்போ அண்ணன் மேல உங்களுக்கு அந்த காதல் இல்லையான்னு பட்ட பகலா கேட்டேன். அண்ணி உடனே சுதாரிச்சுக்கிட்டு, என்ன குமார் இவ்வளவு தூரம் போயிட்ட, அண்ணன் வேற காதல் வேறன்னு கிடையாது. ஆனா சில நேரங்கள்ல நாம எதிர்பார்க்கிற அன்பு நமக்கு கிடைக்காம போகும்போது மனசு வேற எங்கேயாவது ஆறுதலை தேடும்னு ஒரு மாதிரி குழப்பமா பேசினாங்க. அவங்க சொன்னது எனக்கு சாதகமா தெரிஞ்சது. ஆறுதல் தர நான் இருக்கேன் அண்ணின்னு மெதுவா அவங்க கை மேல கை வச்சேன். இந்த முறை அவங்க கையை தட்டி விடல. ஆனா ஒரு நடுக்கம் அவங்க கிட்ட தெரிஞ்சது. குமார், இது தப்பு, நம்ம உறவு முறைக்கு இது அழகில்லைன்னு வாய் சொன்னாலும் அவங்க பார்வை என்கிட்ட ஏதோ ஒரு சரணாகதியே எதிர்பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ணி மனசுக்கு பிடிச்சதில்ல, என்ன தப்பு இருக்கு, நாம 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டா போதும்னு இன்னும் நெருங்கி பேசினேன். நண்பர்களே, குமாரின் வார்த்தைகள் அன்னை ஷர்மிளாவின் மனக்கோட்டையை மெல்ல மெல்ல அசைக்கத் தொடங்கியிருந்தது. மனசுக்கு பிடிச்சதுல என்ன தப்பு இருக்கு என்று குமார் கேட்ட அந்த ஒரு வரி ஷர்மிளாவின் பல கால இயக்கங்களுக்கு வடிகாலாக தெரிந்தது. சமூகமும் உறவு முறையும் ஒரு பக்கம் தடுத்தாலும் அன்புக்காக ஏங்கும் ஒரு மனதின் தவிப்பு இங்கே ஜெயிக்கப் போகிறதா அல்லது தர்மம் வெல்லப் போகிறதா? காலமும் சூழ்நிலையும் யாரை எங்கே கொண்டு போய் நிறுத்தும் என்று சொல்ல முடியாது. குமார், ஷர்மிளா இடையிலான இந்த தீராத உரையாடலும் எதிர்பாராத நெருக்கமும் அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகர்கிறது. இந்த உறவின் முடிவு என்னவாகும் என்பதை நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இந்த கதையின் போக்கை வைத்து உங்கள் ரசிகர்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய சுவாரஸ்யமான கேள்விகள். குமாரின் செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு வேலையில்லாத இளைஞனின் தனிமை இதற்கு காரணமா? அல்லது ஷர்மிளா அண்ணியின் மீது அவனுக்கு இருப்பது உண்மையான ஈர்ப்பா? ஷர்மிளா அன்னை குமாரின் கையை தட்டி விடாதது எதைக் காட்டுகிறது? அவர் அண்ணன் மீது கொண்டுள்ள அதிருப்தியா? அல்லது குமாரின் பேச்சு அவரை உண்மையிலேயே மாற்றியிருக்கிறதா? இந்த கதை எப்படி முடிந்தால் சரியாக இருக்கும்? குமார் தன் தவறை உணர்ந்து திருந்துவதா அல்லது இவர்கள் உறவு ரகசியமாக தொடர்வதா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்.